ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் வேர்ல்ட் நியூஸ் இன் தமிழ். 5 நிமிஷத்தில் வேர்ல்ட் நியூஸை தெரியணுமா அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தலைப்புச் செய்திகள். அமெரிக்க ஈரான் பதற்றம், சர்வதேச சந்தைகளில் தாக்கம், கனடா காவல்துறை விளக்கம், ரஷ்ய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது தாக்குதல், கத்தார் எல்என்ஜி டேங்கர் விபத்து, பாகிஸ்தான் சரக்கு விமானம் மீட்பு குழுவினர் கண்டுபிடித்துள்ளனர், இத்தாலி அமெரிக்க உறவுகள், ஆப்பிள் பிராட்காம் முதலீடு, இந்தியா மாலத்தீவு வர்த்தகம், பிரான்ஸ் அரசியலில் மரைன் லேபன், சீனாவின் தொழில்நுட்ப உத்தி, வங்காளதேச நிலச்சரிவு, ஐநா ஈரான் பதற்றம், சவுதி மத்திய கிழக்கு பதற்றம், FIFA உலகக் கோப்பை 2026 பரபரப்பு. இந்திய விளையாட்டுச் செய்திகள். விரிவான செய்திகள். அமெரிக்க ஈரான் பதற்றம் அதிகரிப்பு. ஹார்முஸ் ஜலசந்தியில் ஈரான் 3 கப்பல்களை தாக்கியதாக கூறப்பட்டதை தொடர்ந்து அமெரிக்க ஈரான் போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்துவிட்டதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார். அமெரிக்கா 80க்கும் மேற்பட்ட ஈரானிய இலக்குகளை தாக்கியது, எண்ணெய் மீதான தடைகளை மீண்டும் விதித்தது, மேலும் தொடர் இராணுவ தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். சர்வதேச சந்தைகளில் தாக்கம். தீவிரமடைந்து வரும் மேற்காசிய மோதல் பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலையை ஒரு பேரலுக்கு $80 மேல் உயர்த்தியுள்ளது. நீடித்து வரும் இந்த புவிசார் அரசியல் அபாயங்கள் காரணமாக சர்வதேச நாணய நிதியம் IMF 2026 ஆண்டுக்கான உலகளாவிய வளர்ச்சி கணிப்பை 3.0% குறைத்துள்ளது. கனடா காவல்துறை விளக்கம். நிஜார் கொலைக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் தொடர்பு இருப்பதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்று ஆபரேஷன் ஹாட் பால் விசாரணையின் கண்டுபிடிப்புகளை கனடா காவல்துறை வெளியிட்டுள்ளது. ரஷ்ய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது தாக்குதல். ரஷ்ய இராணுவத்தின் தளவாட போக்குவரத்தை சீர்குலைக்கும் நோக்கில் உக்ரைனிய ஆளில்லா விமானங்கள் ரஷ்ய எண்ணெய் வசதிகள் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தி சுத்திகரிப்பு நிலையங்களையும் எண்ணெய் கப்பல்களையும் குறிவைத்துள்ளன. கத்தார் எல்என்ஜி டேங்கர் விபத்து. ஹார்முஸ் ஜலசந்திக்கு அருகே கத்தார் நாட்டின் எல்என்ஜி டேங்கர் ஒன்று தாக்கப்பட்டது. அனைத்து பணியாளர்களும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். மேலும் எல்என்ஜி தொட்டிகள் சேதமடையாமல் பாதுகாப்பாக உள்ளன. பாகிஸ்தான் சரக்கு விமானம் மீட்பு குழுவினர் கண்டுபிடித்துள்ளனர். பாகிஸ்தானின் ஓர்மரா துறைமுகத்திலிருந்து சுமார் 53 கடல் மைல் தெற்கே அரபிக்கடலில் K2 ஏர்வேஸ் நிறுவனத்தின் போயிங் 737-400 சரக்கு விமானத்தின் உடைந்த பாகங்களை மீட்பு குழுவினர் கண்டுபிடித்துள்ளனர். இன்னும் காணாமல் போன 5 விமான பணியாளர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இத்தாலி அமெரிக்க உறவுகள். நேட்டோ உச்சி மாநாட்டில் உரையாற்றிய இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி சமீபத்திய பகிரங்கமான கருத்து வேறுபாடுகளை குறைத்து மதிப்பிட்டதோடு ரோம் வாஷிங்டன் உறவுகள் சுமூகமாக நீடிப்பதாகவும் உறுதிப்படுத்தினார். ஆப்பிள் பிராட்காம் முதலீடு. அமெரிக்க சிப் தயாரிப்பில் $30 பில்லியன் மதிப்பிலான ஒரு பெரிய முதலீட்டை ஆப்பிள் அறிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து பிராட்காம் நிறுவனம் தனது போர்ட் காலின்ஸ் உற்பத்தி ஆலையை விரிவுபடுத்துகிறது. இந்தியா மாலத்தீவு வர்த்தகம். பொருளாதார மற்றும் பிராந்திய உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் இந்தியாவும் மாலத்தீவும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தைகளை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளன. பிரான்ஸ் அரசியலில் மரைன் லேபன். சமீபத்திய நீதிமன்ற மேல்முறையீட்டில் தோல்வியுற்ற போதிலும் பிரெஞ்சு அதிபர் தேர்தலில் போட்டியிடப் போவதாக வலதுசாரி தலைவர் மரைன் லேபன் அறிவித்துள்ளார். சீனாவின் தொழில்நுட்ப உத்தி. 2035 ஆண்டுக்குள் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் சீனாவை முன்னணி சக்தியாக மாற்றுவதற்கான முயற்சிகளை இரட்டிப்பாக்குமாறு அதிபர் ஜி ஜின்பிங் அரசு விஞ்ஞானிகளிடம் கூறினார். வங்காளதேச நிலச்சரிவு. வங்காளதேசத்தில் உள்ள ரோஹின்யா முகாமில் ஏற்பட்ட பருவமழை நிலச்சரிவில் குறைந்தது 5 குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். ஐநா ஈரான் பதற்றம். ஐக்கிய நாடுகள் சபைக்கும் ஈரானுக்கும் இடையே புதிய பதற்றம் அதிகரித்து வருவதால் சுமார் 6000 மாலுமிகள் தற்போது பாரசீக வளைகுடாவில் சிக்கி தவிக்கின்றனர்.
சவுதி மத்திய கிழக்கு பதற்றம். புதிய அமெரிக்க தாக்குதல்களை தொடர்ந்து பிராந்திய எண்ணெய் கப்பல் போக்குவரத்து பாதைகளில் மேலும் இடையூறுகள் ஏற்படுத்தும் என அச்சுறுத்தி நசுக்கும் பதிலடி கொடுப்பதாக ஈரானின் இராணுவ தலைமை சூளுரைத்துள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 பரபரப்பு. மிகவும் சர்ச்சைக்குரிய 16வது சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா எகிப்தை வீழ்த்தியது. இந்த ஆட்டம் VAR முடிவுகள் குறித்து சர்வதேச விவாதத்தையும் ஆட்டத்திற்கு பிறகு பயிற்சியாளர்கள் இடையே நடந்த காரசாரமான மோதல்களையும் கிளப்பியது. இந்திய விளையாட்டுச் செய்திகள். விம்பிள்டனில் அர்னவ் பாப்பர்கர் வரலாறு படைத்தார். கடந்த 36 ஆண்டுகளில் இளையோர் சுற்று போட்டிகளில் முன்னேறிய முதல் இந்தியர் என்ற பெருமையை அவர் பெற்றார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தது. ஓகே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.